சின்ன அண்ணி. சரி அண்ணி, நேத்து உங்க கல்யாணத்துல என்ன நடந்துச்சு? எங்களுக்கு நேத்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சது. வேற யாரோ ஒரு மாப்பிள்ளையும் கூட இப்ப நாங்க தான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாம போயிருச்சு. உங்க மாமியார், எங்க பெரியம்மா, அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அப்படியே கேட்டுட்டேன். சரி, நல்ல வேலைப்பா. நம்ம அர்ஜுன் அண்ணாவோட அதிர்ஷ்டம் தான் அந்த இன்னொரு மாப்பிள்ளை கழுத்துல நீங்க மாலை போடாம விட்டீங்களே. ஆமா, என்ன ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு. உங்களுக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, ஒரு சுயம்பரம் நடந்த மாதிரி இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்க எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. பெரிய டிமாண்ட் தான் போல. இதெல்லாம் என்ன பேச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க பாருங்க, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. இதெல்லாம் விடுங்க. ஆமா அண்ணி, அர்ஜுன் அண்ணா உங்களை கூட்டிட்டு வந்ததிலிருந்து மூஞ்சை தொங்க போட்டுக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. நீங்க சொன்னதுக்காக அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா மனசுல ஒரு முறை விரிசல் விழுந்துடுச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. பெரியம்மா காலையில இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? 1 வருஷத்துக்குள்ள உங்களை பிரிச்சுட்டு என் மகனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா இப்படிப்பட்ட பொண்ணை ஒரு நாளும் மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அட, இதையெல்லாம் விடுங்கப்பா. இப்ப இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? ஆமா அண்ணி, இது உண்மையா என்ன? அந்த இன்னொரு மாப்பிள்ளை ஒரு ரவுடின்னு சொன்னாங்க. அந்த ரவுடிங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்கன்னு, அர்ஜுன பழிவாங்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்கன்னு பெரியம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை வீட்டிலிருந்து வெளியே அனுப்புறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. அம்மா, என்ன கூப்பிட்டீங்களா? ஏண்டா அப்பா, உன்னை கூப்பிட்டது கூட தப்பா? அம்மா, இப்போ நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? வீட்டுக்கு திரும்பி வந்ததுல இருந்து நீ என்ன பார்க்கவே வரல. அம்மா, நீங்க என் மேல கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்க முன்னாடி வரல. நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்படியா? அப்ப உனக்கு என் மேல பயம் இருக்கு. ஆனா நான் எது வேணான்னு சொன்னனோ அதைத்தான் நீ பண்ணிருக்கல்ல. அப்போ உனக்கு பயம் வரலையா? நீ இத கூட யோசிக்கலாம். 9 மாசம் உன்னை சுமந்து பெத்த இந்த அம்மாவை பத்தி, இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் உன்னை வளர்க்கறதுல எந்த குறையும் வைக்காத இந்த அம்மாவை விட்டுட்டு நேத்து வந்த ஒரு பொண்ணு பேச்ச நீ கேக்குற மாதிரி பண்ணிட்டா நீயும் அவள் சொன்னதெல்லாம் கேக்குற. இந்த தப்பான காரியத்தை பண்ணும்போது உனக்கு ஒரு வாட்டி கூட பயம் வரலையா அர்ஜுன்? அம்மா, நீங்களே சொல்லுங்க, நான் அங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருந்தா அது சரியா இருந்திருக்குமா? இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வரதுக்கு தான் உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணும். ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு பிரச்சனையை இழுத்து வச்சிருந்தா நாம என்ன பண்ண முடியும் அர்ஜுன்? அம்மா, நீங்க கேட்டீங்க தானே நேத்து எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சுன்னு. இதெல்லாம் விடு அர்ஜுன். எல்லா பொண்ணுங்களும் அவங்களோட தப்ப மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாக்கு சொல்லுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுன் கேளு, முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ரவுடி இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கான். உன் பொண்டாட்டி வீட்டுல இருப்பா, ஆனா நீ வெளியில போய்த்தானே ஆகணும். ஆமா சித்தி. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொறுக்கி உன் கூட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? அப்போ நாங்க என்ன பண்ணுவோம் மகனே? சித்தி, நான் அப்படி எதுவும் பண்ணலையே. அப்புறம் அவன் ஏன் என்கிட்ட தப்பா நடந்துக்க போறான்? அர்ஜுன், அந்த பையனுக்கு இதெல்லாம் புரியாது. அவன் ஒரு ரவுடி. நாங்க விசாரிச்சு பார்த்து தான் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணோம். இது ஒன்றும் லவ் மேரேஜ் இல்லையே. தேவையில்லாம நாம எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கணும்? மகனுக்காக மகாலட்சுமி மாதிரி மருமகளை கொண்டு வருவாங்க. ஆனா என் விதியில குலச்சனி தான். கல்யாணம் கூட நடக்கல, அதுக்குள்ள எவனோ ஒருத்தனுக்காக நம்ம குடும்பமே பயப்பட வேண்டியிருக்கு. ஹே காளியம்மா,
என் குடும்பத்தை காப்பாத்து. உன்கிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதுக்கான ட்ரைனிங்க நானே அவளுக்கு தருவேன். அவங்க வீட்டுக்காரங்க அவளை ஒழுங்கா வளர்க்கல, எதுவும் சொல்லி கொடுக்கவும் இல்லை, படிக்க வைக்கவும் இல்லை. அக்கா, நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் சேர்ந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங்ல அவ ஏதாச்சும் கத்துக்கிட்டா இந்த வீட்ல இருப்பா. இல்லன்னா அவ எங்கிருந்து வந்தாலோ அங்கேயே திருப்பி அனுப்பிடுவோம். பாரு, நாளைக்கு உன்னோட முதல் இரவு. முறைப்படி அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிய பார்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்காத. நீங்க 2 பேரும் எவ்வளோ நேரமா பேசிட்டே இருப்பீங்க. புது பொண்ணுகிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உண்மையான விஷயம் என்னன்னு தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் நீங்க எல்லாரும், அட நீங்களும் பொண்ணுங்க தானே, அப்போ ஒரு பொண்ணோட கஷ்டம் உங்களுக்கு புரியணும்ல அக்கா. ஆமா, ஒரு ரவுடி இவ பின்னாடி சுத்திட்டு இருந்தா, இவ வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தான். இவளால தாங்க முடியாதப்போ போலீஸ் உதவிய கேட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி தந்தா. இதுல இவ மேல என்ன தப்பு இருக்கு? ஒரு பொண்ணா இருந்து தன் உரிமைக்காக எதிர்த்து நின்னா அதுதான் இவ செஞ்ச தப்பா? ஆனா அண்ணி, நாங்களும் தான் பொண்ணுங்க, எங்களுக்கு எல்லாம் இப்படி எதுவும் நடந்ததே இல்லையே. உங்க அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, அதான் உங்களுக்கு இப்படிலாம் நடக்கல. ஆனா யாருக்கு இது நடந்ததோ அவங்கள தப்பு சொல்ல முடியாது இல்லையா? இப்ப இதெல்லாம் விடுங்க, எதை பத்தியோ பேசிட்டு இருக்கோம். நான் ஒரு விஷயம் கேட்கவே மறந்துட்டேன். ஆனா டின்னருக்கு என்ன சாப்பிடுற? சாதம் ஓகேவா? அக்கா, நீங்க எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அட இல்ல வெக்கப்படாத. இன்னைக்கு சமையல் நாங்க தான் பண்ணுவோம். நாளைக்கு தான் கேட்டரிங் ஆளுங்க வருவாங்க. அப்போ எங்களுக்கு கிச்சன்ல லீவு. சொல்லு, என்ன சாப்பிடுற? அடக்கடவுளே, நான் உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நாளைக்கு சமையல் நீ தான் பண்ணணும்னு அத்தை சொல்ல சொன்னாங்க. எல்லாருக்கும் உன் கையாலேயே சமைக்கணும். ஆமா, பெரியத்த சொன்னாங்க, நாளைக்கு நீ உன் கையால ஏதாச்சும் ஒரு சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் நீயே பரிமாறணும். நீ ஒரு விஷயம் சொல்லு, இவ்வளோ பேருக்கு உன்னால சமைக்க முடியுமா? முயற்சி பண்றேன்க்கா. இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கீங்க, வேலை செஞ்சுதானே ஆகணும். எனக்கு வேலை செய்ய பயம் இல்லை. ஆனா இவ்வளோ பேருக்கு நான் சமைச்சது இல்லை, அதான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, மெதுவா இதெல்லாம் கத்துப்பேன். அப்புறம் பெரியம்மா இன்னொன்னு சொன்னாங்க, அஷ்டமுகல்லா பூஜைக்கு உங்களை பிறந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களாம். வேற என்ன சொன்னாங்க அவங்க? ஆமா, உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பிறந்த வீட்டோட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க விட மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் நடக்கணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே நான் செய்யக்கூடாத விஷயங்கள். ஆனா என்னால என்னென்ன செய்ய முடியும்? எனக்கு எதுக்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கு? அதாவது என்னால என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியுமா? தூங்க முடியுமா? மூச்சு விடவாச்சும் விடுவீங்க தானே? அட, இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, அது இங்க நிறைய விஷயத்துக்கு அனுமதி இல்லையே, அதான் கேட்டுக்கலாம்னு தோணுச்சு. ஒருவேளை நான் மூச்சு கூட விடக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் வந்தா என்ன பண்றது? வேற என்னென்ன பண்ண விடுவாங்க, பண்ண விட மாட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன் புருஷனை பார்க்கவே விட மாட்டாங்க. நான் இப்போவே சொல்லிட்டேன், இவ இந்த வீட்டு மருமகளா ஒழுங்கா நடந்துக்கிட்டா மட்டும்தான் உன்னை பார்க்க விடுவேன். இல்லைன்னா இவளை பிறந்த வீட்டுக்கே அனுப்பிடுவேன். சரிம்மா, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. நான் அதை சரியா செஞ்சு காட்டிடுவேன் அர்ஜுன். இது என் குடும்பம், நான் தான் இதை பார்த்துக்கணும். இது வரைக்கும் டான்னு பேசிட்டு இருந்தா, இப்ப அப்படியே அமைதியாகிட்டா. இப்ப அவ என்ன நினைச்சிருப்பானா, நாங்க எல்லாரும் மறந்துடுவோன்னு. ஆனா இல்ல, அவளோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு பிராமணர் போஜனம் இருக்கு. நாளைக்கு மதிய சாப்பாட்டுல அவ வீட்டு ஆளுங்க எல்லாரும் அவளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. நாளைக்கு அவளுக்கு ஒரு பரீட்சை வைக்கலாம். 5 பிராமணர்களுக்கு அவ கையாலேயே சமைச்சு அவளே எல்லாருக்கும் பரிமாறணும்.
நாளைக்கு அவ என்ன பண்றான்னு நானும் பார்க்கறேன். அந்த பொண்ணை இங்க இருக்கவே விட மாட்டேன். இவ்வளவு தெரிஞ்சும் என் விதியில இந்த குடும்பத்து பொறுப்பை கவனிச்சுக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்து வைக்கல. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இவ இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதை நான் ஒரு நாளும் விடவே மாட்டேன். சரிம்மா, சரி நான் கிளம்புறேன். உங்களுக்கு வேற எதுவும் உதவி தேவையில்லையே? இல்ல, எதுவும் வேண்டாம். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. சரி. கேளு. இப்ப உனக்கு அப்படித்தானே தோணும். உங்க அம்மா, சித்தி, அத்தை எல்லாரும் கெட்டவங்கன்னு நினைப்ப. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு நல்லது நடக்கணும்னு நாங்க மட்டும்தான் நினைக்கிறோம் அர்ஜுன். ஞாபகம் இருக்குமா? உங்களை விட எனக்கு வேற யாரும் நல்லது நினைக்க முடியாது. இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா. உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு இருக்காத. சரி. பாரு அர்ஜுன், எங்களுக்கு எவ்வளவு அவமானம் நடந்திருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா எங்க பேச்ச நீ கேட்ப. நீயே சொல்லு அர்ஜுன். அவ இன்னும் கூட உன்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறான்னு உனக்கு தோணலையா? கல்யாண மேடையில தான் எல்லாத்தையும் சொன்னான். எதுக்காக முன்னாடியே சொல்லல? அம்மா, அஹானா தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும். இதையெல்லாம் அவ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். சரி, நல்லது. இப்ப வாச்சம் உனக்கு புரிஞ்சதே. போப்பா, நீ எங்கேயோ போக கிளம்புனல்ல, போ. அண்ணி, அண்ணி, சீக்கிரமே அர்ஜுனுக்கும் இந்த பொண்ணுக்கும் இருக்கிற உறவை நாம துண்டிக்கணும். இவ அர்ஜுனுக்கு சரியான ஜோடி இல்ல. இந்த ட்ரைனிங் எல்லாம் எதுவும் தேவையில்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவளை விரட்ட பாருங்க. இல்லைன்னா நம்ம அர்ஜுன் வாழ்க்கை வீணாகிடும். அது இல்லாம ஒரு விஷயம் சொல்லட்டுமாக்கா, சொந்தக்காரங்களும் தப்பா பேசுறாங்க. இந்த பொண்ணு டான்ஸ் எல்லாம் ஆடுவாளாம். யோசிச்சு பாருங்க, இப்படி அங்கேயும் இங்கேயும் போய் டான்ஸ் ஆடுற பொண்ணு எப்படிப்பட்டவளா இருப்பா? ஆனா சின்னவளே ஒரு பொண்ணை இப்படி திடீர்னு வீட்டில இருந்து வெளியில அனுப்ப முடியாது இல்ல. அண்ணி ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும். அர்ஜுனே சொல்ற மாதிரி செய்யணும். அதாவது இவ கூட வாழ முடியாதுன்னு. அண்ணி, அது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியான்னு என்கிட்ட சொல்லுங்க. ஆனா அண்ணி, நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏ அண்ணி, நீங்க ரொம்ப நேர்மையானவங்க. நீங்க இதுல சேர மாட்டீங்க. நான் சின்ன அண்ணி கிட்ட முதல்ல சொல்றேன், அப்புறம் உங்களுக்கே தானா புரியும். அட, அருமையா இருக்கு. என்ன ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க அக்கா. உங்க 2 பேர் மனசுல என்ன ஓடுது? அண்ணி, ஒன்றும் இல்ல, நடக்கும்போது நீங்களே பாப்பீங்க. இப்ப இதெல்லாம் விடுங்க. விருந்தினர்கள் வர்ற நேரமாகிடுச்சு. நம்ம மகாராணிகள் என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு போய் பாப்போம். நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. விருந்தாளிகளுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு போய் பாருங்க. அப்புறம் கேளுங்க. அவங்க கிட்ட ஸ்வீட்ஸ் பத்தி எதுவும் கேட்காதீங்க. இப்போதைக்கு தண்ணி மட்டும் கொடுங்க. சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஸ்வீட்ஸ் பத்தி நான் பார்த்துப்பேன். இப்ப ஏன் நின்னுட்டு முடிக்கிறீங்க? போங்க. இல்லத்த, உங்களுக்காக தான் வந்தோம். ஏதாச்சும் வேலை இருந்தா நீங்க கூப்பிடுவீங்கல்ல. ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல நாங்க அங்க பிஸியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு தான் முன்னாடியே வந்து இங்க நிக்கிறோம். இல்ல அத்தை, நான் இதோ கிளம்பிட்டேன், போறேன். சாரி, போறேன். புலாவ் நல்லா வெந்துடுச்சு. கடவுளுக்கு தான் தெரியும் இது எப்படி வந்திருக்குன்னு. எல்லாரும் இப்ப சாப்பிட வருவாங்க. நடுமருமகளே, ஓ நடுமருமகளே. என்ன கூப்பிட்டீங்களாமா? பிராமணர் போஜனத்துக்கு 5 பிராமணர்கள் வந்துட்டாங்களா இல்லையான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமா, வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. எப்போ வந்துட்டாங்க? அப்போ போய் அவங்கள உட்கார வை.
அப்புறம் வீட்ல உள்ள பசங்களையும் சாப்பிட வர சொல்லு. புலாவ் ரெடி ஆக போகுது. சரி, போறேன். இங்க பாருமா, இந்த சாப்பாட சாப்பிட முடியும் தானே? ஒழுங்கா தானே சமைச்சிருக்க? ஆமாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்க வீட்டு பொண்ணுங்க ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபோனை என்கிட்ட கொடு. என் போனை உங்ககிட்ட கொடுக்கணுமா? ஆமா, கொடுக்கணும். புகுந்த வீட்ல தானே இருக்க, எல்லாரும் இங்க இருக்காங்க. அப்புறம் யாருக்கு ஃபோன் பண்ணணும் உனக்கு? அம்மாவுக்கா ஃபோன் பண்ண போற? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னோம்ல, அவங்க கூட உனக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு. நீ அங்க ஃபோன் பண்ணக்கூடாது. அவங்க கூட தொடர்பு வச்சுக்கணும்னா நீ அங்கேயே போயிடலாம். இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோனை கொடு. கொஞ்சம் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுக்க மட்டும் ஃபோன் வச்சுக்கிட்டா. உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்ல உங்க சொந்தக்காரங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நீ எவ்வளோ வேணா பேசிக்கோ. இப்போ ஃபோனை கொடு. அண்ணி கேக்குறாங்கல்ல உன்னோட ஃபோனை கொடு. குடும்பத்தை நடத்துற கவலை கொஞ்சம் கூட இல்ல. சமைக்கும் போது ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. அப்புறம் ஃபோன்ல என்ன பார்த்துட்டு இருந்த? காது கேட்கலையா அவனுக்கு? செவிடா நீ? அண்ணி ஏதோ கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அது ஃபோன்ல நிறைய ரெசிபிஸ் இருக்குல்ல, அதான் பார்த்துட்டு இருந்தேன். எது எவ்வளவு சமையல்ல யூஸ் பண்ணணும்னு. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ புல்லாக ஃபோன்னா செஞ்சதில்லை, அதான். என்ன ஒரு கலிகாலம்! கடவுளே, இந்த பொண்ணுகிட்ட இருந்து எங்களை காப்பாத்து. இப்ப இருக்கிற மருமகளுங்க போனை பார்த்து சமைக்க வேண்டியிருக்கு. சாப்பாட்டுல ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தா அப்புறம் என்னை விட கெட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அத்தை. எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு நம்புறேன். எல்லாரும் சாப்பிடட்டும், அப்புறம் தானா தெரியும். நான் கொஞ்சம் வெளியில போய் பார்த்துட்டு வர்றேன் சின்னவளே. பெரிய மருமகளே, ஏய் நடுமருமகளே. நாங்களும் பரவோம் அக்கா. அத்தை, பிராமணர்களுக்கு இடம் ரெடி பண்ணியாச்சு, தட்டும் தயார் பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்டா வச்சுட்டீங்கல்ல? அம்மா, பிராமணர்களை உட்கார சொல்லவா? அம்மா, எல்லாரையும் உட்காரவை. அந்த கேட்டரிங் ஆள் கிட்ட சமைச்ச சாப்பாட்டை எடுத்துட்டு வர சொல்லு. புது மருமக இன்னைக்கு ஒரு ஐட்டம் தான் பண்ணியிருக்கா. ஏதோ கஷ்டப்பட்டு அவளை புல்லாவ் செய்ய வச்சிருக்கோம். பரிமாறும் போது தான் தெரியும் அது திங்க முடியுமா இல்லையான்னு. போ கேளு. அட ஒன்றும் இல்லை, நீ போ. அந்த பொண்ணு எங்கன்னு கொஞ்சம் போய் பாரு. பெரிய மருமகளே, நீ இருமா, நானும் சின்ன அண்ணியும் போறோம். இப்பவே அனுப்பி வைக்கிறோம். சின்ன மருமகளே, நீ போ, நாங்க புலாவ் அனுப்பி வைக்கிறோம். சரிங்க. புலாவங்க அது அத்தை, சித்தி, அத்தை 2 பேரும் எடுத்துட்டு வராங்க. முடிஞ்சது. இந்த பொண்ணு பிடியிலிருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்த நாம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். நீங்க சொல்றது சரிதான். இப்ப அர்ஜுன் இந்த அதிக உப்பு இருக்கிற புலாவ் சாப்பிடும்போது அவனுக்கே புரியும் அவன் பொண்டாட்டிக்கு போன் நோண்ட தெரியற அளவு சமைக்க தெரியாதுன்னு. இப்ப பாருங்க, எல்லார் முன்னாடியும் அவளுக்கு எப்படி தோஸ் விழ போகுதுன்னு. ஐயோ ஐயோ, பெரிய மருமகளே, பெரிய மருமகளே. வந்துட்டேன் அத்தை.
சொல்லுங்க அத்தை. இந்த புலாவ் எடுத்துட்டு வெளியில போ. வா. போய் எல்லாருக்கும் புலாவ பரிமாறு. ஐயரே, நீங்களாம் ஆரம்பிங்க. ओम पूर्णे अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राण वल्लभम ज्ञान वैराग्य सिद्धर्थम भिक्षांदेयी पार्वती. ஐயரே, என்ன ஆச்சு? ஏன் சாப்பாட்டை துக்குனீங்க? எல்லாம் சரியா இருக்கா? இது புலாவ் தானா? உப்பு தண்ணியில அரிசிய போட்ட மாதிரி இருக்கு. மாமா, ஒரு விஷயம் சொல்லுங்க, நமக்கு என்ன உப்பு ஃபேக்டரியா இருக்கு? யாரு இவ்வளவு உப்பு போடுவாங்க? ஒரு வாய் கூட முழுங்க முடியல. ஆனா நான் அதிகமா உப்பு போடவே இல்லையே இதுல. ஐயோ, பாருப்பா பாரு, இவ்வளவு உப்பு போட்டிருக்கா, யாராலையும் சாப்பிட முடியல. அது மட்டும் இல்லாம பதில் பேசுறா. பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு? எல்லாரும் முன்னாடியும் எங்க மானத்தை வாங்கிட்டா. நான் ஒரு முட்டாளு, இவகிட்ட போய் சமைக்க சொன்னது என்னோட தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் மன்னிச்சிருங்க. இப்படி உப்பு அதிகமான புலாவை சாப்பிடுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இன்னைக்கு தயவு செஞ்சு சாதாரண சாதமே சாப்பிட்டு என் மானத்தை காப்பாத்துங்க. இப்ப வச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்க தலையெழுத்து எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இப்படி ஒரு பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்துட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி என் 3 மருமகளுங்க சமைச்சதை சாப்பிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ இப்படி நடந்திருக்கா? ஒரு காலம் இல்ல. இது நடக்கும்னு எனக்கு தெரியும். இவ நடத்தை பார்த்தே நான் சொன்னேன் இவளால குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு. ஆனா என் பேச்சை யாரு கேக்குறா? ஆனா ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா பரிமாறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்துருக்கலாம்ல. இவ்வளவு உப்பு சாப்பாட்டுல போட்டு இருக்கு, இப்ப இதையெல்லாம் வீணா போயிடும். ஆனா நான் நிஜமாவே அதிகமா உப்பு போடல. ஆஹானா, நீ ஏன் தேவையில்லாம பதில் பேசுற? நீ உப்பு போடலன்னா அப்புறம் எப்படி யாராலையும் சாப்பிட முடியாத அளவு உப்பு அதிகமாச்சு? எனக்கும் அதுதான் புரியல, எப்படி உப்பு இவ்வளவு அதிகமாச்சுன்னு. கண்டிப்பா அதிகமா தான் போட்டிருப்ப. தப்பு நடந்திருக்கும். ஆஹானா, உன் தப்பை ஏத்துக்க வேண்டியது தானே. நீ உப்பு போடலைன்னா நாங்க என்ன உனக்கு தெரியாம உப்பு போட்டுட்டோமா என்ன? எங்க மேலதான் தப்புன்னு சொல்றியா?